ஹாய், வெல்கம் டு சாம்ஸ் சேனல். அது ஒரு கடத்தரு வீதி, எப்பவும் ஒரே பிஸியா இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒருத்தர் முடி வெட்டுறதுக்காக வேண்டி ஒரு பார்பர் ஷாப் போனாராம். அவர் போகும்போச்சுல அந்த பார்பர் ஷாப்ல யாரும் இல்லையா, அந்த பார்பர் மட்டும்தான் இருந்தாராம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால அவங்க முடி வெட்டும் போச்சுல அவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்தான். கடைசியா அவங்களோட கான்வர்சேஷன் கடவுளை பத்தி ஓடிட்டு இருந்தான். அப்போ அந்த பாபா சொன்னாராம், இந்த உலகத்துல கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தரும் இல்லப்பா. அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா இங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. பசி இருக்காது, பட்டினி இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது அப்படின்னு அந்த பாபர் அந்த நபர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு திரும்ப பதில் சொல்றதுக்கு இவரால முடியாதனால முடி வெட்டி முடிச்ச உடனே இவரு சோகத்தோட அந்த கடையை விட்டு வெளியில வந்தாராம். அவரு வெளியில வரும்போதுல வெளியில ஒருத்தர் பெரிய தாடி நிறைய முடியோட ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அதை பார்த்த உடனே இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை ஒன்று தோணுச்சான். உடனே அவரு அந்த பார்பர் ஷாப் கடவுள்ல போயிட்டு அந்த பார்பரை பார்த்து கேட்டாராம், இந்த ஊர்ல பார்பர்னு யாரையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த பார்பர்கிட்ட சொன்னாராம். உடனே அந்த பார்பர் அவர்கிட்ட சொன்னாராம், இப்பதான் நீ என்கிட்ட வந்து முடி வெட்டிட்டு போன, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். உடனே அந்த நபர் சொன்னாராம், பார்பர்னு ஒருத்தர் இருந்தா வெளியில இந்த மாதிரி ஒருத்தர் தாடியோடையும் பெரிய மீசையோடையும் நிறைய முடியோடையும் இப்படி அழுக்கா வந்து நின்றுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பர்கிட்ட சொன்னாராம். உடனே அந்த பார்பர் சொன்னாராம், அவன் என்கிட்ட வராதனாலதான் அவன் இந்த மாதிரி இருக்கிறான். என்கிட்ட அவன் வந்திருந்தான்னா நான் அவனை எப்பவும் சரி பண்ணி அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பர் சொன்னாராம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்திருந்தா ஆண்டவர் நம்முடைய காரியத்தெல்லாம் சரியான வேளையில சரி செஞ்சிருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போதுதான் அவர் நம்மளுக்கு உதவி செய்ய உடனே வரவரா இருக்கிறாரு. அவரை கூப்பிடாத பட்சத்துல ஆண்டவர் நம்மளுக்கும் உதவி செய்ய வர மாட்டார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம். தேங்க்யூ.